சீதா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு சுற்றி போகிறாங்க. ஸோ அவங்களுடைய குழந்தைய வாடகை தாய் மூலியமாக பெற்றுக்கலாம், அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தோம் ஏற்கனவே. அது என்னாச்சு அப்படிங்கிற டீட்டெயில் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுற்றி போகிறாங்க. அப்போ போகும்போது அங்கே சீதா வராங்க. வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இவங்க என்னுடைய அக்கா தான், இவங்க எப்போ வந்தாலும் சரி இவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தாங்களே அவங்களும் உங்கள் அக்கான்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்க, ஸ்ருதி ஒன்று கேட்குறாங்க, யார் சீதா, மீனா வந்தாங்களா இங்கே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ரோகிணி வந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ரோகிணி நேரத்துக்கு இங்கே வந்தாங்க, என்ன செக்அப் பண்ண வந்தாங்க அவங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்களுடைய செகண்ட் ப்ரெக்னன்சி பற்றி செக் பண்ண வந்தாங்கன்னு சொல்லி அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்கிறாங்க. அதை கேட்டுன்னு ஸ்ருதிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சீதா சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, சீதாவும் அதை தான் சொல்கிறாங்க, ஆமாக்கா ரோகிணி வந்து 2வது குழந்தை பற்றி பற்றி டீட்டெயில் கேட்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் குழந்தைய பிறக்கலையே, அவங்க எதுக்கு 2வது குழந்தை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது, இதுதாக்கா எனக்கும் புரியல. மீனாக்காவும் இதை கேட்டு ரொம்பவே ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டாங்க. இப்போ தான் தெரியுது ரோகிணி இதையும் மறைக்கிறாங்கன்னு தெரியுதுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒன்று சுற்றி யோசிக்கிறாங்க, ஓ இதனால தான் அன்னைக்கு குழந்தைய பிறக்குது இப்போ பற்றி கேட்கும்போது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரோகிணி சொன்னாங்களா, அப்போ ரோகிணிக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கா, ஏற்கனவே ரோகிணி குழந்தை இருக்கா அப்படிங்கிற மாதிரி சுற்றி அதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசப்ஷனிஸ்ட்டு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வேணால் அவங்களுடைய ஃபைலை வாங்கி பாருங்கள், அதிலே தெளிவாக நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக கோவமாக கிளம்பி வீட்டுக்கு அப்புறம் சுற்றி நேராக ரோகிணியை பார்த்து கேட்குறாங்க. விஜயா ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாங்க. மனோஜுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்போ தான் சுற்றி சொல்கிறாங்க, நான் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ரோகிணியோடைய ஃபைலை வாங்கி செக் பண்ணி பாருங்கள், அந்த ஃபைலில் எல்லா டீட்டெயிலுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஃபைலை வாங்கி பார்க்கும்போது தான் தெரியுது ரோகிணிக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னும், அவங்களுடைய செகண்ட் ப்ரெக்னன்சியை பற்றி செக் பண்ண தான் அங்கே போயிருக்காங்க அப்படிங்கிற உண்மையை எல்லார் முன்னாடியும் போட்டு உடைக்கிறாங்க சுஜி.